வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணால் எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நேற்று ஹேபிட்ஸை பற்றி பேசியிருந்தேன். இன்றைக்கி ஹேபிட்ஸை பற்றி இருக்கிற டாப்பிக்கை திரும்பி நம்ம கண்டினியூ பண்ணலாம். நேற்று குட் ஹேபிட்ஸை எப்படி நீங்கள் இன்கல்கேட் பண்ணலாம், அதை எப்படி யூஸ் பண்ணி ரிசால்வ் பண்ணலாம், அதை ரெகுலராக எப்படி ஆக்கலாம்னு. ஒரு ஹேபிட்டை நீங்கள் 25 டேஸுக்கு மேலே பண்ணிட்டீங்கன்னா, ஐடியலாக அவங்க 21 டேஸுங்கிறாங்க, நான் 25 டேஸுங்கிறேன். 25 நாள் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக அது ஒரு ஹேபிட் ஸ்டிக் ஆகிடும். ஹேபிட்ஸ் குட் அண்ட் பேடுன்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ குட் ஹேபிட்ஸும் ஸ்டிக் ஆகும், பேட் ஹேபிட்ஸும் ஸ்டிக் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோன்னா, குட் ஹேபிட்ஸை பண்ண மாட்டோம், பேட் ஹேபிட்ஸை மட்டும் வச்சுப்போம். இந்த பேட் ஹேபிட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேட் ஹேபிட்டு தம் அடிக்கிறதுன்னு வச்சுப்போம். தம் அடிக்கிறதுங்கிறது நம்ம ஸ்கூல் காலேஜில் பியர் ப்ரெஷர்னால் கற்றுக்கிறது. ஏன்னா நம்ம ஒரு குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸோட பசங்களோட இருந்தோன்னா 4 பேர் தம் அடிக்கிறச்ச நீங்கள் மட்டும் தம் அடிக்கலைன்னா நீ மோசமான ஆள், உனக்கு தைரியம் இல்லை, நீ சிசி, உனக்கு நெஞ்சில் மாஞ்சா இல்லை அப்படின்னு சொல்லி தம்மை பழக்கி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் தம் ஊதியாச்சுன்னா என்னென்னா, எப்பெல்லாம் டென்ஷனாக இருக்கிறச்ச ஒரு ரிலீஃபுக்கு தம் போடுவாங்க. இப்போ ஒரு பாஸ் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஆகிடுச்சு, பாஸ் ஏறி மேய்ச்சிட்டான், ஒரு பெரிய ரிவ்யூ அப்படின்னா 2 ஹவர் போட்டு மிதி வாங்கிட்டா உடனே டீ கடைக்கு போய் 4 பேர் சேர்ந்து சேல்ஸ் பண்ணி தம் அடிப்பாங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து நான் காரில் நேராக போனேன்னா ஒரு 100 மீட்டர் லெஃப்ட்டு திரும்பின உடனே 2 டீ கடை இருக்கும். என் கம்பெனி பேட்சை போட்டுக்கிட்டு நம்ம பசங்கள்லாம் நின்றுன்னு இருப்பாங்க. அப்படின்னு பார்த்தா மெதுவாக போயிட்டே இருக்கும். இப்போ ஆஃபீஸ் பக்கத்தில் 2-3 கடை அது மாதிரி இருக்குது. இது ஒரு ஃபார்ம் ஆஃப் இட்டு. ரெண்டாவதுக்கு நானே அத்தியாச்சி சின்ன வயசில் பண்ணது. கேக்கு, பஃப்பு, கோக்கு இது மாதிரி கண்டாத இஷ்டத்துக்கு தின்னுட்டு அதுக்கு உரிய எக்ஸசைஸ் பண்ணலைன்னா வெயிட்டு பயங்கரமாக ஏறுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நேராக நான் தான். டிப்ரெஷன்லேயும் இன்னும் எக்ஸ்ட்ரா சாப்பிடு. எல்லாத்துக்குமே ஓவர் ஈட்டிங் ஒரு க்யூராக இருக்கும். ஒரு கேக் சாப்பிட்டதுனாலையோ ஒரு கோக் பாட்டிலில் கோக் குடித்ததுனாலையோ உங்கள் வெயிட் ஏறிடாது. பட் ஒரு கேக்கோட நிறுத்தாது. ஒன்ஸ் ஒரு கேக் சாப்பிட்டோன்னா நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிற தோணும். அப்படி தான் நீங்கள் கீழே விழுறீங்க. இப்போ ஒரு சிப்ஸ் பேக்கெட்டை உங்களுக்கு நேரம் வைக்கிறேன்னு வைங்க. ஒரு சிப்ஸை எடுத்து நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 2 சிப்ஸு சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை. அப்படியே நம்மளுக்கே தெரியாமல் கை இப்படி போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணி ஃபுல் சிப்ஸ் பேக்கெட்டு காலி ஆகிடும். அது மாதிரி 4 கேக்கு வச்சுருந்தாங்கன்னா கேக் திங்கிறோன்னு தெரியாமையே 4 கேக்கும் உள்ளே தள்ளிடுவோம். இதெல்லாம் நான் கில்ட்டி. அதனால் கண்டினியூஸாக ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் சாப்பிடக்கூடாததை நான் சாப்பிட்டதோட விளைவு தான் இது. இந்த ஹேபிட்டுங்கிறது காம்பவுண்ட் பண்ணும். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்டிங்லாம் வெறும் பணத்துக்கு மட்டும் வேலை செய்யாது, ஹேபிட்டுக்கும் இது வேலை செய்யும். அப்போ குட் ஹேபிட் பண்ணால் நல்ல ஹேபிட் நல்லா காம்பவுண்ட் ஆகி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பேட் ஹேபிட் காம்பவுண்ட் பண்ணால் இங்கே வயிறு இருக்குது பாருங்கள், இது மாதிரி ஒரு பானையும் கொடுக்கும். அதனால் மற்றவங்கள சொல்கிறதுக்கு முன்னாடி 3 விரல் நம்மளை காட்டுது. நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் மற்றவங்கள நம்ம சொல்ல முடியும். அதனால் கன்சிஸ்டண்ட்டாக பேட் ஹேபிட் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த பேட் ஹேபிட்டுங்கிறது ஒரு காம்பவுண்ட் ஆகி விஸ்வரூபம் எடுக்குங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது நேற்று சொன்ன 4 ஸ்டெப்புக்கு எக்ஸாக்ட் கவுண்டர் 4 ஸ்டெப்பு என்ன, எப்படி நீங்கள் இதை சால்வ் பண்ணலாம். ரெட்யூஸ் எக்ஸ்போஷர் அப்படின்னா, இந்த டீ கடையில் சுத்தாமல் இருந்தீங்கனாலே தம்மு வராது. ஆஃபீஸ்லேயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ நிறைய ஏரியாவை நோ ஸ்மோக்கிங் ஏரியா ஆக்கிட்டாங்க. தலைவலிக்கும், காலு விழுவும், உருளுவோம், எழுந்துப்போம், ஏதோ பண்ணுவோம். நீங்கள் போய் சிகரெட்டை லைட் பண்ண மாட்டீங்க. ஒரு சிகரெட் லைட் பண்ணால் ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 4 சிகரெட் அடித்தா
எவ்வளோ ஐடிசி ஷேர் வாங்கலான்னு பாருங்கள். ஐடிசி ஷேரு இவ்வளோ நாளில் எவ்வளோ காசு ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தம் அடிக்கிற மூடே உங்களுக்கு போயிடும். ஸோ இந்த எக்ஸ்போஷரை குறைச்சிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஆகிடும். அடுத்தது மைண்ட் செட்டை மாற்றிக்கங்க. ரீஃப்ரேம் த மைண்ட் செட். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்கிட்ட சொன்னான், எல்லாம் ஓகே பாஸ், வெயிட்டு பயங்கரமாக போட்ட, கட்டப்பட்டு குறைச்ச, இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய வெயிட்டை போட்டேன்னு என் டாக்டரை கூப்பிட்டு போய் மெடிக்கல் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் ஒழுங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பி அப்படின்னா. அதுக்கப்புறம் எப்படி கியூவை யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத சொன்னேன். பட் என் மைண்ட் செட்டை ரீஃப்ரேம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஹஃபீஸுல்லா தேவைப்பட்டோம். அந்த ஹஃபீஸுல்லா சொன்னதுனால என் மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டேன் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. அது மாதிரி உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் தான் ரீஃப்ரேம் பண்ணிக்கணும். இந்த மைண்ட் செட்டை ரீஃப்ரேம் பண்ணி வர வழியிலேருந்து ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி வெளில வர்றது உங்களுக்கு நல்லது. மைண்ட் செட்டை ரீஃப்ரேம் பண்ணலைன்னா நம்ம பேட் ஹேபிட்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு சிகரெட்னாலேயோ ப்ராப்ளம் வரப்போகிறதில்ல, ஒரு கேக்னால ப்ராப்ளம் வரப்போகிறதில்ல. ஆனால் வருஷக்கணக்காக டெய்லி கேக் சாப்பிட்டதுனாலையும் வருஷக்கணக்காக தம் அடிக்கிறதுனாலையும் தான் ப்ராப்ளம் வரப்போகுது. இதை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணிக்கணும். அடுத்தது ஃப்ரிக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கள் வீட்டில் இது மாதிரி கேக்கு, பன்னு, சாக்லேட்டு இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. நானாக போய் கடைக்கு போய் இந்த கேக்கு, பன்னு வாங்கி கொடுக்குற காலம்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இப்போ நானாக தனியாக போய் கடைக்கெல்லாம் வாங்கிறதில்ல, யாராவது சொல்லி தான் வாங்க முடியும். அதனால் இப்போ என்னோடய அசிஸ்டண்ட்டு, டிரைவரு, என் கூட இருக்கிற மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் என்ன தெரியும், சார் என்ன சாப்பிட்ணும், சார் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு என்னோட பெட்டராக என் ஒய்ஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சுருக்கிறதுனால அழகாக ஆசையாக தின்னா வெயிட் ஏறும்ல, அதெல்லாம் எனக்கு இன்றைக்கும் பிடிச்சாலும் அது எனக்கு கிடைக்கிற ஆக்சஸ் ரொம்ப கஷ்டம். கூடயே நம்ம ஆட்கள்லாம் இருப்பாங்க, மேடம் திட்டுவாங்கன்னு 10 வாட்டி அலறிடுவான். என்ன திட்டுறாங்களோ இல்லையோ அவங்க திட்டுவாங்க வேண்டான்னு அவங்க பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கையில் நான் பர்ஸே வச்சுக்கிறதுக்கு, பர்ஸில் ஒன்றும் இருக்காது, அது வேறு விஷயம். இருந்தாலும் பர்ஸே வச்சுக்க மாட்டேன். அதனால் இறங்கி போய் நான் வாங்கி சாப்பிட்றதும் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் டெலிபரேட்டாக ஃப்ரிக்ஷனை பண்ணுறதுக்காக பண்ணுறது. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற ஹேபிட்ஸுக்கு நீங்களே விதவிதமாக பண்ணி ஃப்ரிக்ஷனை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி ஒரு வாட்டியும் லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி உங்களை ரிவார்ட் பண்ணிக்கங்கன்னு. அட் எவ்ரி ஸ்டேஜு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ குறைச்சிங்கன்னா என்னெல்லாம் ரிவார்டு கொடுத்துப்பீங்க அப்படின்னு உங்களுக்குள்ளேயே கான்ட்ராக்ட் போட்டுக்கோங்க. ஸோ இதில் ஒரு பெரிய ஐடியா வந்தது. பஃபெட் அவர் பையனுக்கு ஒரு பெரிய ஃபார்ம் வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா நான் ஃபார்மர் ஆகணும்னு ஆசைப்பட்டான். அந்த ஃபார்மிங்கில் அவர் ரெண்ட் வாங்கிப்பார், ஃபார்முக்கு வாடகை கொடுத்துடணும். ஃபார்ம் இவரது யாரது, பஃபெட்து. பையன் வாடகை கொடுக்கணும். பணக்காரன் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டாருன்னா, டாக்டர் பஃபெட்டில் சொல்லிட்டார், உன் பையன் ரொம்ப வெயிட்டு போட்டான்ப்பா, வெயிட்டை குறைக்கணும்னு. ஸோ அவர் என்ன சொல்லிட்டாரு, ட்ரெட்மில்லில் இவ்வளோ கிலோமீட்டர் நடந்தால் உன் வாடகை குறையும். ட்ரெட்மில்லில் கிலோமீட்டர் ஓடலைன்னா அந்த மாதம் வாடகை. ஸோ அந்த மாதம் வாடகை எவ்வளோங்கிறத ட்ரெட்மில்லில் எவ்வளோ கிலோமீட்டர் நீ ஓடுறையோ அதை வச்சு தான் சொல்ல முடியும். நீ சாப்பாடு எவ்வளோ சாப்பிட்றையோ அதை வச்சு தான் சொல்ல முடியும்னு. ஹார்வர்ட் பஃபெட் ஓடி சாப்பாட்டையும் கம்மி பண்ணி அவன் ஹெல்த்தை இம்பார்ட்டண்ட்டாக பண்ணிக்கிட்டான். இது மாதிரி கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதும் ரொம்ப யூஸ்ஃபுல். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக பேட் ஹேபிட்டை பிரேக் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க.
அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.